இதை செய்தால் எல்லாமே போய்விடும். பண வரத்துக்கு குபேர விஷயம், அதே மாதிரி ஐஸ்வர்ய விஷயம், ஆனால் வீட்டை பாதிக்கிற ஒரு விஷயம், உயிர் கூட்ட பாதிக்கிற விஷயம், முக்கியமாக பணப்பெட்டியை பாதிக்கக்கூடிய விஷயம், முக்கியமாக சொந்த பந்தங்களை ஈர்க்காமல் விரட்டி முகமாத்து அப்படிங்கிற விஷயம் நடக்கும். இது இருந்தால் தான் பணம் வரும், லட்சுமி கடாட்சம் வரும், அருள் வரும், பொருள் வரும். முக்கியத்தில் நம்மளுடைய மனசு நிம்மதியாக இருக்கும். வீட்டில் என்ட்ரி இந்த பிரேஸ் இந்த 4 to 5 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவதைகள் வந்து போகிற இடம், நம்ம உயிர் போய் திரும்பி வர இடம். இந்த புகை இருக்கும் இடத்தில் எந்த பகையும் இருக்காது, எந்த பிரச்சனைகளும் இருக்காது. கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். லைஃப் டியூனர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பதிவு, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இது செய்யலாமா, இது செய்யக்கூடாது, இது செஞ்சுட்டேன், இது தவறாயிட்டு என்ன பண்ணலாம். விஷயங்கள் என்னன்னு தெரியுங்களா? இது பொதுவான கருத்து. சில பேருக்கு இது முன்பாடாக இருக்கலாம், சில பேருக்கு இது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். இது ஆனால் வீட்டை பாதிக்கிற ஒரு விஷயம், உயிர் கூட்ட பாதிக்கிற விஷயம், முக்கியமாக பணப்பெட்டியை பாதிக்கக்கூடிய விஷயம், முக்கியமாக சொந்த பந்தங்களை ஈர்க்காமல் விரட்டி முகமாத்து அப்படிங்கிற விஷயம் நடக்கும். எதை சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சது தான், சில விஷயங்கள் தெரியாதது தான், சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சே அவசரப்பட்டு செய்கிற விஷயம், வேறு வழி இல்லாமல் செய்கிற விஷயம். இப்போ காலையில் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எதை செய்யக்கூடாது, அதாவது கரெக்டாக வீட்டில் சொல்லுவாங்க, இதெல்லாம் சினிமா கதை மாதிரி சொல்கிறீங்களே, லட்சுமி தேவதைகள் காலையில் 6 மணிக்கு 4:30 மணிக்கெலாம் வீட்டு வாசலில் நிற்பாங்க. அந்த நேரத்தில் குப்பையெல்லாம் இந்த முன்னாடி இருந்துச்சுனாக்கா அது வந்து அவங்களுக்கு பிடிக்காது, அடுத்த வீட்டுக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து சினிமாவில் காமிச்சிருப்பாங்க. பட் நிஜத்திலும் உண்மைதான். ஆனால் லட்சுமி தேவதையாக வராங்களான்னு தெரியல. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வஸ்துகள் தேவதைகள், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் தேவதைகள், நம்ம பிறக்கும் போது 8 திக்கு தேவதைகள் நம்மளை விட்டு ஒன்று ஒன்றா விலகிட்டே இருக்கும். பிறக்கும் போதே இருப்பாங்க. நம்ம இருக்கிற இடத்துல சுத்தமாக இருக்கணும், நறுமணமாக இருக்கணும், தெய்வ கடாட்சமாக இருக்கணும், வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும். இது இருந்தால் தான் பணம் வரும், லட்சுமி கடாட்சம் வரும், அருள் வரும், பொருள் வரும். முக்கியத்தில் நம்மளுடைய மனசு நிம்மதியாக இருக்கும். கம்ஃபர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அஜாக்கிரதை அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அதாவது நம்ம வீட்டிலலாம் பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, அப்பா சீவிட்டு முடியெல்லாம் கிடக்குது பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கொட்டி வச்சுருங்க அப்படின்னா. நம்மளை வேலை சொல்கிறாங்களோன்னு நினைக்கிறாங்க இப்போ உள்ள ஜெனட்டிக்ஸ்லாம். ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா முடி இருந்துச்சுனாக்கா, முடி தலையில் இருக்கும்போது ஒரு பையன் கேட்டாப்புல, ஒருத்த ஒரு ஒரு தங்கச்சி கேட்டாங்க, தலையில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கீழே விழுந்துட்டா மட்டும் ஏன் அதை வந்து சாந்திகம் குறைபாடு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தலையில் இருக்கும்போது ஒரு கிரீடமாக இருக்குது, கீழே விழுந்துட்டா மட்டும் அது என்ன அபசகுணமாக நினைக்கிறாங்களே என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரே விஷயம், உயிரோட உடம்புல இருக்கும் பொழுது அது வந்து உயிர், செத்து போயிட்டா அது பணம்னு சொல்கிறாங்க இல்லையா? பணத்தை எவ்வளோ நாள் வீட்டில் வச்சுருப்பீங்க? தப்பாக எடுத்துக்க வேணாம் அப்படி சொல்கிறேன்ட்டு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். அதேமாரி தான் உயிரோடு இருக்கும் பொழுது அதுக்கு எப்பொழுதுமே ஒரு சக்தி உண்டு. அது ஒரு டவர் மாதிரி. ஆனால் அது உளுந்து வேர்க்கால கீழே வந்துருச்சுனாக்கா அது வந்து அப்படியே மைனஸ். இங்கே இருக்கும்போது தலையில் இருக்கும்போது ப்ளஸ்ஸு, கீழே விழுந்துருச்சுன்னா அது மைனஸ். அதனால தான் சீப்பில் அப்படியே வச்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம். அந்த பொண்ணு அப்போ புரிஞ்சுக்கிச்சு. ஆமாண்ணே, அது தலையில் இருக்கும்போது அது ஒரு வைப்பு தான். ஒரு எலக்ட்ரோஃபிட் கீழே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரோஃபிட் இல்லை, நானே செக் பண்ணேன் நீங்கள் சொன்ன பிறகு அப்படின்னு சொல்லி. எப்படிமா செக் பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது, அது ஒரு 6 மீட்டர் இருக்குன்னா அதை செக் பண்ணேன். தலையில் இருக்கும்போது அவ்வளோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அதனால தான் முனிவர்கள்லாம் ஜடா மாதிரி வச்சு இப்படியே கோன் மாதிரி வச்சுருப்பாங்க. அது ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும். சக்கரா சலைமெண்ட்டில் இருக்கும். ஆனால் அதே முடி ஒன்று கீழே விழுந்துச்சுன்னா அது டெட்டு. ஸோ அதனால அந்த தலைக்கு இருக்கும்போது கிரீடமாகவும், கீழே இருக்கும்போது அந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு இதுதான் என்னால் பதிலாக சொல்ல முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிச்சு. அதுக்கப்புறம் அது முடி தலையிலேருந்து உயிரோடு இருக்கும்போது நீங்கள் லைட்டாக ஒரு முடியை எரிச்சு பாருங்களேன், அதோடைய தன்மை வேறு. கீழே இருக்கக்கூடிய முடி எடுத்து பார்த்தா அதோட தன்மை வேறு. ஸோ அதுமாரி இறந்து விட்டால் அது வந்து நம்ம பணம்னு சொல்கிறோம், இல்லைன்னா ஒதுக்கி வச்சிடறோம். அது மட்டும் நியாயமாக தெரியுது இல்லையா? அதேமாரி தான் முடி. அதுதான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கண்ணாடி, உடைந்த கண்ணாடி பொருட்கள். அதேமாரி காலையிலே எழுந்திரிச்சோன்னே என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வீட்டையும் கேட்டில் வந்து கரெக்டாக அந்த டைமில் தான் குப்பை எடுக்கிறவங்க வராங்க, கேட்டில் மாட்டி வச்சிடுறோம். அதில் பேர் சரி நான்வெஜ், வெஜ் இருப்பாங்க, குப்பையாக இருக்கும், அனுகூலமாக இருக்கும். வீட்டில் என்ட்ரி இந்த பிரேஸ் இந்த 4 to 5 வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவதைகள் வந்து போகிற இடம், நம்ம உயிர் போய் திரும்பி வர இடம் எல்லாமே சொல்லுவாங்க. அப்போல்லாம் போயிட்டு கேலக்ஸியோடு டச் பண்ணிட்டு வர்றது எவ்வளோ விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் அதுக்குன்னு ஒரு டப்பா போட்டு அழகாக மூடி வச்சுட்டுன்னு இப்போ வேறு வழி இல்லாமத்துக்கு சொல்ல வரேன். அடுத்தது பெண்கள் பீரியட்ஸ் டைமில் சொல்லுவாங்க, இப்போ இதெல்லாம் கலர்ச்சியில் நார்மலாகிடுச்சு, இதை போய் பெரிய விஷயமா எடுத்துக்க வேணாம். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கனாக்கா தனியாக வச்சாங்க. அதெல்லாம் ஹைஜீனிக் பர்பஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. டிவைனாக ஒரு பக்கம் பேசினாலும் ஹைஜீனிக் பர்பஸ். அதாவது அந்த பேட்ஸ் துணிகள்லாம் பார்த்திங்கனாக்கா, துணி காய போட்டாங்கனாக்கா அந்த மேலேருந்து ஏதாவது தேவையில்லாத ஒரு பச்சி பறிச்சுன்னா அந்த பச்சி சாபத்துக்குள்ளே வந்துடும். சொல்லுவாங்க பச்சி சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அது அந்த மாதிரியான புலங்காயுத தோஷம், தோஷத்தில் பச்சி தோஷம் அப்படிலாம் வந்துடும்.
ஸோ அதுமாரி நாய் கண்ணில் படக்கூடாது, நாய் வாய் வச்சிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லி அவ்வளோ கட்டுப்பாடாக இருந்த காரணம் வைபர் அண்ட் வைப்ரேஷன் அண்டு நாய்க்கு வாய் வச்சுன்னா அந்த ரேபிஸோட கனெக்ஷன் ஈஸியாக அந்த யோனியை தாக்கும் பொழுது அங்கே கர்ப்பப்பை பிரச்சனை, கர்ப்பப்பை கட்டிகள், அந்த பொண்ணு வந்து அதே கோபமாக இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து வருது. ஸோ அதனால தான் அந்த காலத்தில் பார்த்து சொன்னாங்க. அதை கொஞ்சம் டிவைனாக சொன்னாங்க. மற்றபடி ஹைஜீனிக் ப்ளஸ் இந்த மாதிரியான தோஷங்கள் வந்துடக்கூடாது பிள்ளைக்கு அப்படிங்கிறதுக்கு தான் அந்த காலத்தில் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் சொல்லலாம் கரெக்டு, இதெல்லாம் முன்னாடி நடந்துருச்சு. அதுக்கான தீர்வு தான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. எப்பொழுதுமே சுத்தம். தெரிஞ்சும் தெரியாமலும் மறிந்தாமலும் இதுமாரி முடி வைக்கிறது, கண்ணாடி விழுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விளக்க மாற்ற ஃப்ரெண்ட் வீட்டுக்கு முன்னாடி வச்சுறது, இப்படி எல்லா விஷயத்துக்குமே முன்னோர்கள் பெரிய சொன்னாங்க. இப்படி சொன்னால் அது பெரிய பதிவாக இருக்கும். ஸோ அதனால் இது மாதிரி தெரியாமல் நடந்திருக்கும்ல நிறைய விஷயங்கள். சங்கல்பங்களில் இது செய்யக்கூடாது, இது செஞ்சது, இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கக்கூடாது, இது ப்ளஸ்ஸு மைனஸ் இவ்வளோ இருக்கும்ல. இனி வருங்காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கணும். இல்லை ஏற்கனவே அந்த மாதிரி விஷயமாகி வீடு வந்து புண்பட்டிருக்கு, மீன்ஸ் அந்த எனர்ஜி லாஸ் ஆகிருக்கு, இல்லைனாக்கா ஏதோ ட்ராக்ல இருக்குது, பீடை பிடிச்சிருக்கு, என்னமோ சொல்கிறாங்க, அதை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி பார்க்கணும். இதை செய்தால் எல்லாமே போய்விடும். பண வரத்துக்கு குபேர விஷயம், அதேமாதிரி ஐஸ்வர்ய விஷயம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேவதைகள் உள்ளே வரதுக்கான கம்ஃபர்ட் கொடுக்கும்போது இந்த ஒரு விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்காத விஷயம். உங்களுக்கு பிடிக்காத வீட்டில் எவ்வளோ நேரம் இருப்பீங்க? உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் எவ்வளோ நேரத்தில் இருப்பீங்க? கிளம்பி வந்துடுவீங்கல்ல. அதேமாரி தான் இதெல்லாம் வந்து தேவதைகளுக்கும் நம்மளுடைய தெய்வங்களுக்கும் பிடிக்காத ஒரு விஷயம். முடி கண்ணாமண்ணு இருக்கிறது, பேட் ஸ்மெல் இருக்கிறது, அதை சாப்பிட்டோமா அப்பப்போ கழிச்சிடும், போட்டு வச்சுட்டு மறுநாள் கழுவுறது பாத்திரங்கள் முடியாமல் இருக்கும். இன்றைக்கெல்லாம் ஆஃபீஸ் பாய்ஸ் இருப்பாங்க, அவங்களெல்லாம் டக் டக்குன்னு பண்ண முடியாது. அவங்க வந்து வேறு வழி கிடையாது. அதான் சொல்கிறேன், அதுக்கு தான் பரிகாரம். ஏன்னா சூழ்நிலையில் குப்பை வைக்கலைன்னா காலை வந்து எடுக்காமல் போயிடுவோம், அது 2 நாள் சேர்ந்து போயிடும், அது ஒரு பிரச்சனை. வேறு வழி இல்லை. என்ன பண்ணால் இதை டெய்லி இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அழுப்படாமல் செஞ்சாலே போதுமான விஷயம். ஏன்னா அத்தியாவசியம்னு ஒன்று போயிடுச்சு. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு நம்ம கேட்டில் மாட்டி வச்சுட்டு போயிடுறோம், அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, இது முடியாது. நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம், அதேமாதிரி பாத்திரம் விளக்கறதுல பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஈவினிங் வந்து நைட்டு தான் வளர்க்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வீட்டில் யாருக்கா வேலைக்கு வச்சுருந்தாங்கனாக்கா அவங்க வந்து அவங்களுடைய வேலைகள் தடுமாறலாம். இது வந்து இன்றைக்கி வேறு வழி இல்லை, தவிர்க்க முடியல. பூர்வீக கூடு மாதிரி ஒரு விஷயத்தில் ஃப்ளாட்ஸில் வாழ்கிறவங்களாக இருக்கட்டும், அவசரத்தில் ஓடுறவங்களுக்கும் தவிர்க்க முடியாது. அதுக்கு தான் அந்த பரிகாரம். அந்த காலத்தில் இருந்தது, இப்போ நமக்கு யூஸ் ஆகுது. அருகம்புல் புகை, அது எப்பேற்பட்ட பகையுமே உடைக்கும். என்ன பண்ணிருன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு வாரத்துக்கு நீங்கள் டெய்லியும் முடிஞ்சிச்சுன்னா சும்மா லைட்டாக ஒரு புகையாக வீட்டில் வந்து அருகம்புல்லை காய வச்சு பொடியாக்கி அதை சாம்பிராணி எண்ணெய் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அருகம்புல் மட்டும்தான். அருகம்புல்லை என்ன பண்ணுறோம், காய வச்சு, இல்லைன்னா அருகம்புல் பவுடரே கிடைக்கிது பார்த்தீங்களா, அதுவும் குங்குலியம் சாம்பிராணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதை புகையாக காமிச்சு வீட்டில் காமிச்சு தந்துடுங்க. இல்லைன்னா காலையில் கொஞ்சம் அப்படி போட்டு விட்டு டைம் போகிற போக்கில், இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்கா, அதை வச்சு அதில் ஒரு 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 கைப்பிடி போட்டு விட்டு, இல்லைன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போட்டு விட்டு அந்த புகையை வந்து என்ட்ரன்ஸ் வீட்டோடைய அந்த என்ட்ரன்ஸில் காமிச்சிங்கன்னா இந்த மாதிரியான பீடைகள் இருக்காது. வீட்டில் அப்படி காமிச்சு விட்டு போங்க. இல்லை வீட்டில் இருக்கவங்கள பண்ண சொல்லிட்டு போகலாம். இல்லைன்னா வீட்டுக்கு ஆஃபீஸ் போயிட்டு வந்து வீட்டில் வந்தோன்னு செய்யலாம் டெய்லி. இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம இதை போட்டோம்னா வீடு சுத்தமாகும், உயிர் வாழ்கிற கூடு சுத்தமாகும், தெய்வ கூடு சுத்தமாகும், லட்சுமி கடாட்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளென்சிங். அதனால தான் அருகம்புல் நம்ம வீட்டில் நல்லா காய வச்சு நம்மளே அரைச்சி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். அருகம்புல், வெள்ளை குங்குலியம், கருப்பு குங்குலியம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பால் சாம்பிராணி யூஸ் பண்ணி அது ஒரு இதை வச்சுக்கோங்க. இந்த கிளென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய புகை சாம்பிராணிலாம் இருக்குது, இந்த பணம் வரத்துக்கு அதெல்லாம் இருக்குது. இது கிளென்சிங். ஸோ அது தெரிஞ்சும் தெரியாமல் என்ன பண்ணியிருப்போம், பெட்ரூமில் தூங்கியிருப்போம், என்னென்னமோ சொல்லியிருக்கலாம், வார்த்தை பிரயோகம் இருந்திருக்கலாம், சண்டை சச்சரவு இருந்திருக்கலாம். இதெல்லாம் போடக்கூட அதெல்லாம் கம்மியாயிடும். வீடு பிரைட்டாக இருக்கும். அந்த சாப விமோச்சனம் மாதிரி இப்படி உம்முன்னு இருக்க வீடெல்லாம் கும்முன்னு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் இந்த அருகம்புல்லுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு விஷயம். அதே மாதிரி அமாவாசை, பௌர்ணமி, கிரகண காலங்கள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி நம்ம போட்டாலும் சூப்பர். டெய்லி போட்டிங்கன்னா போடுறதுன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பூனில் ஒரு கம்ப்யூட்டர் சாமி குழி மாதிரி இருக்கா, அதை பற்ற வைக்கிறீங்களா, நீங்கள் போயிட்டே இருக்கலாம். சாமிக்கு ரொம்ப பிடிச்சது பூஜை அறையும் வைக்கலாம். வாசல், அதான் தலைவாசல் மாரி தான் நம்மளுடைய வீட்டு வாசல். அத்தனை சங்கல்பம் பண்ணி தானே உள்ளே வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு மரியாதை. அது அந்த அந்த புகை அப்படி காமிக்கும் போதே பகையெல்லாம் ஓடிடும், பீடை ஓடிடும், வாஸ்து தோஷம் நீங்கிவிடும், எதிரியின் தொல்லை, கந்திருஷ்டி எது வேணாலும் போயிடும். இதை மட்டும் மறக்காமல் செஞ்சுடுங்க மக்களே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்னைக்கு வியாதி வந்தாலும் இதான் காரணம், மனவியாதி வந்தாலும் இதான் காரணம், பணவியாதி வந்தாலும் அதான் காரணம். இந்த 3மே வந்துச்சுன்னா ஒருத்தன் நொடிச்சு போயிடுறாங்க. நல்லா இருந்தனா எப்படி போயிட்டான், நல்லா இருந்தா அவன் எப்படி போயிட்டாங்க. காரணம் நம்ம செய்கிற அலட்சியங்கள், இல்லைன்னா அலட்சியமா, இல்லைன்னா வேற வழி இல்லாமல் செய்யக்கூடிய விஷயம். அதான் அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும், புரிந்தும் புரியாமலும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல தான் இருக்கும். எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது, எல்லாம் தெரியாதவங்களும் யாரும் கிடையாது. அதனால தான் தெரியாமல் செய்கிற விஷயம். சொல்லியிருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம், நிறைய சொல்லியிருந்தா நான் செஞ்சிருக்க மாட்டேனே. அதுமாரி தான் வீட்டில் கண்டிப்பாக பெண்கள் இருந்திருப்பாங்க, பீரியட்ஸ் இருக்கும், சில பேர் வந்து கரெக்டாக வச்சுருப்பாங்க, சில பேர் மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க, சில பேர் ஹாஸ்டலில் இருப்பாங்க. ஹாஸ்டலில் இருக்கவங்க கூட அழகாக வீட்டில் இருக்க ஒரு ரூம்லாம் பண்ணோம்னா படிக்க நல்லா செய்வாங்க. ஆக மொத்தத்தில் இந்த புகை இருக்கும் இடத்தில் எந்த பகையும் இருக்காது, எந்த பிரச்சனைகளும் இருக்காது.
அதனால் மிஸ் பண்ணாதீங்க. நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.